ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் ஊருக்கு வந்திருக்கோம். எங்கள் வீட்டு தோட்டத்தில் பூ பறித்து கட்ட போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், மல்லிகைப்பூ மொக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக பறித்து ஃப்ரெஷ்ஷாக கட்ட போகிறோம். ஊருக்கு போது 5000 வேணுமா அவருக்கு? அடே எங்கள் அப்பா ஐயா என்ன அவ்வளோதாங்க. மல்லிகைப்பூ பறிச்சுட்டு இப்போது கனகாமரத்துக்கு வந்திருக்கோம். எவ்வளோ பூ பாருங்களேன். ஒரு முழம் ஒரு கட்டினா காசு கொடுத்து வாங்கினாலும் இந்த செடியில் வைக்கிற மல்லிகைப்பூவுக்கே மகத்துவம் ஜாஸ்தி தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு தோட்டத்திலே பறித்த பூ தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் பறிக்கக்குள்ளே ரொம்ப மொக்காக இருந்துச்சு. இப்போது நல்லா மலர்ந்துருச்சு. சாப்பாட்டு வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கட்டுறேன். பாருங்கள், இது கனகாமரம். கனகாமரம் கடையில் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா? ஆனால் செடியில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ கட்ட போகிறோம், பார்க்கலாம். இதில் விட்டு 4 விதமான மல்லிகைப்பூ இருக்குது. இந்த பாருங்க, அடுக்கு மல்லி இருக்குது. அடுத்து இது ஒரு மாதிரி சின்னமான அடுக்கு மல்லி, நீட்டு மல்லி. இது சிங்கிள் மாதிரி நல்லா. இது ரோஸ் மாதிரி இருக்கும். பச்சை இன்னும் கொஞ்சம் பெருசானா வைக்கிறதுக்கு ரோஸ் மாதிரி இருக்கும். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது கட்டுறதோட நம்ம இப்படி கோர்த்து வச்சோம்னா
ஒரு திண்டு வச்ச மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இப்படி கோக்குறேன். எனக்கு திண்டு சுத்த வராதுன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். அதனால் இப்படி வச்சா நல்லாயிருக்கும்ன்றது. பாருங்க எவ்வளோ அழகாக அப்படியே திண்டை கோத்த மாதிரியே இருக்குது பாருங்க. பூ அந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய பூ இல்லையா, இவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க. அப்படியே சேம் திண்டே தான். திண்டு சுற்றினா கூட இவ்வளோ கண்டிப்பாக வருமா தெரியல, பட் அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது எனக்கு, இது எங்கள் அம்மாவுக்கு குட்டியா. நல்லா இருக்குங்களா? பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.